உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே, உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேன். எந்தன் ஜெப வேளையை தேடி வந்தேன். தேவா, பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா, பதில் தாருமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாம். அன்பானவர்களே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற ஜெப ஆலோசனை மத்தேயுவின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம். நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளிரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அன்பானவர்களே, ஜெபிக்க சொல்லுகிறவர் ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவன். இங்கே ஜெபிக்க சொன்னவர் ஜெபத்தை கேட்டவர், ஜெபத்தை பார்த்தவர், ஜெபித்தவர்களுக்கு பலனளித்த தேவன் மனிதனாய் இந்த பூமியில இறங்கி வந்து மனிதருடைய ஜெபத்தில் இருக்கிற மாயமாலத்தை, மனிதருடைய ஜெபத்தில் இருக்கிற வெளி வேஷங்களை அவர் படம் போட்டு காட்டும் பொழுது, இங்கே பிரியமானவர்களே 5ஆம் வசனத்தை சொல்வார். அன்றைய நீ ஜெபம் பண்ணும் பொழுது மாயக்காரரை போல பிரியமானவர்களே இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் அவர்கள் சந்தைகளிலும் நின்று ஜெபம் பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க அப்படி ஜெபம் பண்ணக்கூடாது. மாயக்காருடைய ஜெப ஆலயத்துல, சந்தில, வீதிகளிலே, தெருக்கல்ல என்ன ஜெபம் பண்றான், அவன் ஜெபிக்கிற மாதிரி நீ ஜெபம் பண்ணாது. நீ ஜெபிக்கும் போதும் உன் அறை வீட்டுக்குள் போய் உன் கதையை சாத்தி கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி நீ கூப்பிடு. அப்பொழுது அந்தரங்கத்திலிருந்து உன் ஜெபத்தை கேட்டவர், சீக்ரெட் பிளேஸ்ல இருந்து உன் பிரேயரை கேட்டவர் சீக்ரெட்டா பதில் தர மாட்டாரு, உனக்கு ஓப்பனா பதில் தருவார். சீக்ரெட் பிரேயர்ல இருக்கிற பவர், அந்தரங்கத்தில் இருக்கிறதான ஜெபத்தினுடைய வல்லமை வெளிரங்கமான பலனை கொடுக்கும். ஆகையால் ஜெபிக்கும் பொழுது மனுஷர் காணணும் ஜெபிச்சோம்னா அவங்க பார்த்தாங்க பாருங்க, அதுதான் நம்ம பலன். மனுஷர் பார்க்கணும், மனுஷர் கேட்கணும், மனுஷர் பாராட்டணுன்றதுல ஜெபம். படைச்சவர் கேட்கணும், படைச்சவர் பதில் தரணுன்றது ஜெபம். அப்படி நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீட்டிற்குள் நுழைந்து நம்முடைய தேவை எதுவாக இருந்தாலும், வேதனை எதுவாக இருந்தாலும், கண்ணீர் எதுவாக இருந்தாலும், கஷ்டம் எதுவாக இருந்தாலும் அப்பா கிட்ட போயிட்டு உள்ளோம் ரகசியமா ஜெபிப்போம். ஆனா பதில் வரும்போது ரகசியமா இருக்காது, எல்லாரும் பார்க்கும்படியான பதில் தருவார். இப்பொழுதே ஆயத்தமாங்க உங்க அறை வீட்டுக்குள் நுழைய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். ஆம் சுவாமி, மாயக்காரர்களை போல நாங்கள் இருக்க வேண்டாம் சொன்னீங்க. மாயமாலத்திற்கும் மாயக்காருடைய ஜெபத்திற்கும் எங்களை தூரம் நீதிமான்களை போல, நீதிமான் செய்ய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலம் உள்ளதுன்னு சொன்னீங்களே, அப்படி நீதியின் ஜெபங்களா எங்கள் ஜெபங்கள் இருக்கு. எங்கள் ஜெபத்துல ஒரு நேர்மை இருக்கு, உத்தமம் இருக்கு, உண்மை இருக்கு. தேவன் எங்களுக்கு அருள் செய்யும். அப்படி செய்கிற ஜெபத்திற்கு பதில் தாரும். எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். அல்மிப்பர் இயேசுவின் நாமத்தில் பிதா. ஆமென், ஆமென். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா, பதில் தார். God bless you. இந்த நாள் உங்களுக்கு ஜெப நாளாகும், ஜெபத்திற்கான பதிலை கொண்டு வருகிற நாளாகும்.